கருப்பட்டியோட விலையை யார தீர்மானிக்கா? நாம தான் தீர்மானிக்கும். நாம தான். இதுவரைக்கும் வியாபாரி விலையை தீர்மானம் பண்ணா, இனி நாம தான் தீர்மானிக்கணுங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. அப்படின்னா ஒரு சில சம்பவம், ஒரு பனையேறி காலையில இருந்து இழுட்டுத வரைக்கும் முழு நேரமும் பனையேறு தொழிலாளர் பண்ணிட்டு இருக்கான். பனையேறு தான் விர பிறகுதான் காய்க்கிறான், அங்கே காட்டுக்குள்ளே படுக்கிறான், வெளி உலகம் எங்கேயும் போக மாட்டான். விற்கிறது கூட வியாபாரி அவன் வீடு தேடி வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஒரு இடத்துல ஒரு சம்பவம் என்னன்னா, 250 ரூபாய் மொத்தமா ஒரு 500 200 கிலோ 300 கிலோ கொடுக்காரு. அவன் அதே வியாபாரி கொண்டு போய் வெளியில என்ன ரேட்டுக்கு 750 ரூபாய் விற்கிறாரு. 500 ரூபாய் அவனுக்கு லாபம். பனையேறவனுக்கு என்ன முட்டாளா? அப்ப அவனுக்கு வந்து சரியான ரேட்டுக்கு கிடைக்க விற்க முடியல. ஏன்னா அவனுக்கு அடுத்தடுத்த நாளுக்கு பனையேற போனோம், எல்லா மற்ற வேலைகள்லாம் இருக்கு. விற்க போயிட்டோம் அப்படின்னா பனையேறி ஏற முடியாது, பனி காய்க்க முடியாது. அப்படிங்கிற சூழ்நிலையால வியாபாரிகிட்ட கொடுக்க வியாபாரி தர ரேட்டுக்கு வாங்கி ஹை ரேட்டுக்கு விற்கிறான். அப்போ நாம இந்த விலையை வந்து கூட்டணும். நானே சொல்றேன், இந்த கருப்பட்டியோட இந்த விலை, இந்த கருப்பட்டிக்கு ரேட்டு வந்து சராசரி 1000 ரூபாய் வைக்கலாம் நான் சொல்றேன். ஏன்னா இது இங்க இருந்து வெளியில போக போக நம்மகிட்ட இப்ப 500 ரூபாய்க்கு நம்ம தீர்மானம் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இது வெளியே போக போக 500 700 1000 1500 2000 வரைக்கும் கூட ரேட்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா இது சீசன் கருப்பட்டி கிடைக்காது. இங்க பனையேறதுக்கு ஆள் இல்ல. முன்னால வந்து குடும்பம் வீட்டுக்கு ஒருத்தன் பனையேறினாங்க. இன்னைக்கு ஊருக்கு ஒரு ஆள் பனையேறதுக்கே ஆச்சரியம், ஆள் இல்ல. இன்னைக்கு 10 ஊரு சேர்ந்தா 4 பேர் ஏறுவாங்க. இன்னும் ஒரு 10-15 வருஷம் இல்ல, இன்னும் ஒரு 500 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த கருப்பட்டி ஷோரூம்ல இருக்கும், கண்காட்சியில இருக்கும். அப்பா கருப்பட்டின்னு பிள்ளைகளுக்கு காட்டுவாங்க. அப்படி ஒரு காலம் வரும். ஏன்னா அன்னைக்கு பனையேறதுக்கு ஆள் இருக்காது. அந்த ஒரு காலகட்டம். ஏன்னா இப்ப எல்லாமே விஞ்ஞான வளர்ச்சி வளர்ந்துட்டே இருக்கனால கருப்பட்டி எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா நம்மளோட சரியான கருப்பட்டி உண்டாகிற காலம் இது நாம அனுபவிக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல கருப்பட்டியோட விலையை வந்து குறைச்சி வித்தோம் அப்படின்னா பனையேறி மக்கள் தான் பெரும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலைக்கு போயிருவாங்க. ஏன்னா நம்ம இனி பனையா ஏற வேண்டாண்டா அப்படிங்கிற நிலைக்கு வந்துருவாங்க. அதனால விலைய நாம கூட்டி வித்தாதான் அவங்க அடுத்தடுத்த மக்கள் வந்து பனையேறதுக்கு முன்ன வருவாங்க. ஏன்னா கருப்பட்டி விலை இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரம் போயிருமே. ஏன்னா அவங்க மட்டும் இல்ல, குடும்ப சார்ந்த பிள்ளைகள் படிப்புக்கு பார்க்கணும், வீட்டுல அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணணும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடத்தணும், படிக்க வைக்கணும், பல விஷயங்கள் இருக்கு. எல்லாமே பனையேறி இந்த பனையேறி விற்கிற அந்த கருப்பட்டியில தான் எடுக்கணும். அப்படின்னா அந்த விலையை எப்படி குறைச்சு கொடுத்தா எப்படி ஆகும்? இது வியாபாரி இதுக்கு முன்னால மட்டம் தட்டி கொண்டு போனா இனி மட்டம் தட்டுறதுக்கான வாய்ப்பை நாங்க விடவே மாட்டோம். நாங்க பனையேறி குறைச்சு கொடுத்தாலும் நாங்க கூட்டி அவங்களுக்கு வித்து கொடுப்போம். இதுதான் எங்களோட மெயினான மூலதனம். ஏன்னா இந்த தரம் தாழ்ந்தது அல்ல, மெயினான விஷயம் அப்படிதான். குறைச்சு கொடுக்கறதுக்கு தரம் தாழ்ந்த பொருள் அல்ல இந்த கருப்பட்டி. ஓகேவா? இதான் இந்த விலையை வந்து நான் இப்போ வச்சிருக்கோம். அடுத்தோட கண்டிப்பா 700 ரூபாய் 1000 ரூபாய் கொண்டு போயிருவோம்.